கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் இது நாள் வரைக்கும் பாதுகாத்து அவருடைய கரத்தினால நம்மளை தாங்கி எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நம்மளை கண்ணின் மணி போல வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்துல அவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அநேக காரியத்துல சில தடைகளும் போராட்டங்களும் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம கூட நம்ம போற பாதையில அவர் நம்ம கூட பயணிக்கிறபடினால நமக்கு முன்பாக உள்ள தடைகளை எல்லாம் அவர் நீக்கி போடுவார். அவர் தான் சொல்லுகிறார் வார்த்தை, நான் உனக்கு முன்பாக போகிறேன், உனக்கு முன்பாக இருக்கிற தடைகளை எல்லாம் நான் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பல நாள் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம். நான் ஜெபிக்கிறேன், அந்த ஜெபம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் கேட்கப்பட்டதான்று எனக்கு தெரியல, ஆனாலும் அதற்காக நான் காத்திருக்கிறேன், எப்போ நடக்கும் என்று தெரியலே என்று நீங்க ஒரு புலம்பலோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கான ஒரு வார்த்தை கொடுக்கிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க காத்திருந்த காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது. நீங்க ஜெபித்த ஜெபம் அது ஒரு நாளும் வீண் போகாது. குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நீங்க முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்துல நீங்க திறப்புல நின்ன அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அதான் அந்த வாசத்தின் வாக்கு தத்தமே, கர்த்தர் கேட்கிறார். நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகவும் 16வது அதிகாரத்துல 11வது வசனத்துல கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று. அங்கலாய்ப்புலாம் என்ன? நம்மளுடைய வேதனை, யாரும் இல்லாம ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம இருக்கும்போது, அந்த பாதையில் நம்ம நடந்து போகும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நமக்கு யாருமே உதவிக்கு இல்லாத போது நம்ம எப்படி நம்ம மனுஷங்க நம்ம தயவை நினைத்து அவங்க யாரும் நம்மளை புரைந்தள்ளும் போது, நம்ம தனிமையா நடக்கும்போது நான் அந்த காரியத்தை முடிப்பேன் என்று கலங்கி கொண்டிருக்கும் போது அந்த கலக்கத்தையும் கண்ணீரையும் கர்த்தர் கேட்கிறார். உன் அங்கலாய்ப்பை நான் கேட்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆகாரை குறித்து நம்ம வாசிக்கும் போது, ஆகார் தன்னுடைய நாச்சியாரிடத்திலிருந்து பயந்து அந்த இடத்தை விட்டு அவ ஓடி போகிறார். அப்போ ஆண்டவர் தேவ தூதன் மூலியமாக அந்த ஆகார் இடத்துல ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாக போகிறாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் தூதர் மூலியமாக. இந்த இஸ்மவேல் என்றால் கர்த்தர் கேட்கிறார் என்று பொருள். இந்த இஸ்மவேல ஆண்டவருக்கு அந்த மகனுக்கு கொடுக்க போறேன், உன் கஷ்டத்தை நான் கேட்கிறேன், அதனால அந்த மகனுக்கு நீ இஸ்மவேல் என்று நீ பெயரிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளுடைய கஷ்டத்தை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். மற்றவங்களுக்கு கூட அந்த கஷ்டம் தெரியாம இருக்கலாம். நீங்க ஒரே வீட்டுல இருக்கலாம், யாருக்கும் பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் நம்ம கஷ்டத்தை நம்ம சொன்னாலும் அவங்க காதுல விழாம இருக்கலாம். என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்காங்களே என்று நீங்க நினைக்கலாம். ஆனாலும் உங்க கண்ணீரையும் உங்களுடைய வேண்டுதலையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நிச்சயம் அதற்கான பதில் வரும். நம்ம எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா 38 அதிகாரத்துல 3வது வசனத்துல, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்த உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் மிகவும் அழுதான் என்று வாசிக்கிறோம். எசேக்கியா தீர்க்கதரிசி மூலியமா ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா எசேக்கியா ராஜாவை இடத்துல போய், உன் வீட்டு காரியத்தை எல்லாம் நீ ஒழுங்குபடுத்திக்கோ, நீ மறிக்க போகிறா என்று சொல்லும் போது அவன் மிகவும் எசேக்கியா ராஜா ரொம்ப மனவிட்டு அழுகிறான். அப்ப சொல்லுகிறான், நான் ஆண்டவரே, உமக்கு நலமானதை நான் முன்பாக நீதிமானாக நடந்தேன், நலமானதை செய்தேன், எனக்கா இப்படி அப்படின்னு கண்ணீர் வடிக்கும் போது அடுத்த வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா 38:5 வசனத்துல, தாவீதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்
என்று. விண்ணப்பத்தை கேட்டேன். நம்மளுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். உங்க கண்ணீரை அவர் காண்கிறார். உடனே அதற்கான பதில் வரப்போகிறது. இங்க பல நாள் கண்ணீர் வடித்திருக்கிற என் வேதனை யாருக்கும் தெரியலையே என்று நீங்க தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த கண்ணீரை பார்க்கிறார். நிச்சயம் உன் கண்ணீரை நான் கண்டுட்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன், நிச்சயம் உன் வாழ்க்கையில் நான் பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வர போறேன் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை வாசிக்கும் போது, துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், நீதிமான்களுடைய ஜெபத்தையோ அவர் கேட்கிறார். துன்மார்க்கருடைய ஜெபம், அவனுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். ஆனால் நீங்க கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக நடந்த உங்களுடைய குடும்பத்தின் ஜெபத்தையும் உங்களுடைய வேண்டுதலையும் அவர் நிச்சயமாக கேட்கிறார். அதற்கான பதில் வரப்போகிறது. நீங்க என்ன சிக்கலான காரியத்திலே ஒரு வேதனையில இருந்தாலும் அதில் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். வாசிக்கிறோம் சங்கீதம் 34வது இதுல 17வது வசனத்துல, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறாராம். கர்த்தர் நீதிமானுடைய சத்தத்தை கேட்கிறார். அவன் எந்த இக்கட்டுகள் இருந்தாலும் அவன் கூப்பிடும் போது கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்து அவனை எல்லா இடுக்கண்கள் சிக்கலில் இருந்தும் கண்ணீரில் இருந்தும் அவர் நீக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம சகரியா என்ற பெயர் கொண்ட மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கும் போது, அவனுக்கு எலிசபெத் என்ற ஒரு மனைவி இருக்கிறார். ஆனாலும் பாருங்க, அந்த மகனுக்கு குழந்தை கிடையாது. அந்த 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 எலிசபெத்து மலடியா இருக்கிற. ஆனாலும் 2 பேருக்கும் வயது சென்றுட்டு, ஆனாலும் ஆண்டவரிடத்துல அவங்க ஜெபித்த ஜெபம் பல நாள் ஜெபிச்சிருப்பாங்க. எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே, நாங்க தனிமையில வாழ்கிறோமே, எங்களுக்குன்னு ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவங்க நினைத்திருக்கலாம். ஆனாலும் அவங்க ஆண்டவருக்கு முன்பாக எப்படி நடந்தார்கள்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகேரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அடுத்த வசனம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பிலின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக நடந்தாங்களாம். ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக நடந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரிடத்துல ஜெபிச்சு கொண்டே இருக்கின்றிருக்காங்க. அவங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா கேட்கப்படும். அப்படி அவங்க என்னுடைய வேண்டுதல் நிச்சயம் கேட்கப்படும், ஆனால் நான் ஜெபத்தை விடமாட்டேன், நான் நீதிமானா நடப்பேன்னு ஆண்டவருக்கு முன்பாக இருந்திருக்காங்க. அப்போ வாசிக்கிறோம் லூக்கா நம்ம 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவ தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, உன் மனைவியாக எலிசபெத்துக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு யோவான் என்று நீ பெயரிடுவாயாக என்று. நம்ம அடுத்த வசனம் வாசிக்கிறோம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அவன் பல நாள் வேண்டுதல் செய்த வேண்டுதல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கேட்கப்பட்டது. நீங்களும் பல நாள் அதற்காக காத்திருந்து நீங்க ஜெபிச்சு கொண்டே இருக்கீங்க. இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே என்று நீங்க கலங்கி கொண்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய வேண்டுதல் ஆண்டவருடைய சன்னிதியில் கேட்கப்பட்டது. நிச்சயம் அந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். எப்படி சம்பவிக்கும், நான் எப்படி இந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீளுவேன், எப்படி இந்த போராட்டத்திலிருந்து நான் மீளுவேன் என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அந்த காரியத்துல உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நம்ம லூக்கா 1:14 வாசிக்கும் போது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். நீங்க கேட்ட காரியம் கர்த்தருடைய சமூகத்துல அது அவருடைய செவிகளில் கேட்கப்பட்டது. அவர் நிச்சயம் அதற்கு பதில் கொடுப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதம் எந்த காரியத்தை குறித்து உம்முடைய சமூகத்துல வைத்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ அதை நிச்சயம் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்ப்பா. அதை ஆண்டவரே நீங்க அங்கீகரித்து ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு விடுதலையை அற்புதத்தை செய்யணும். ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் அது கேட்கப்பட்டுட்டுப்பா, உம்முடைய
செவிகளில் அது கேட்கப்பட்டுட்டு அவங்க ஆண்டவரே உமக்கு முன்பாக நீதிமானாக இருந்து மன உண்மையாக நடந்து ஆண்டவரே அவங்க ஜெபித்த ஜெபம் உம்முடைய சன்னிதானத்தில் கேட்கப்பட்டதப்பா. நீங்க நிச்சயம் அவங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறீங்க. இந்த மாதத்துல என்ன தடை இருந்தாலும் அவங்களுக்கு மாறணும். அவங்களுக்கு வேண்டிய காரியம் தடை இல்லாம வந்து சேர அற்புதம் நடக்க நீங்க கிருபை செய்யுங்க. அவங்க குடும்பத்தையும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.